தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார் என்கின்றது. இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் அவரது வசனத்தை மட்டும் நன்கு அறிந்து அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்தால் போதும். கர்த்தர் அதை கேட்டு மகிழ்ந்து நம்மை குணமாக்கி அனைத்து நோய்களையும் நம்மை விட்டு நம் உடம்பை விட்டு எடுத்து போட்டு நம்மை அழிவுக்கு தப்புவித்து விடுவித்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் அன்புள்ளவர். அவர் இந்த வேதாகமத்தில் கூறியுள்ள வசனத்தில் ஒன்று கூட தவறாக போவதே இல்லை. அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். இது நாம் அனைவரும் அறிந்ததே. அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் கூறுகின்றார், நீ சும்மா ஏதோ வாசிக்க வேண்டும் என்று நினைத்து வசனத்தை வாசித்துக் கொண்டே இருக்கின்றாய். அன்பு மகனே மகளே, அப்படியல்ல. என் வார்த்தை உயிருள்ளது. நீ அதை அறிக்கையிட்டு அதன்படி ஜெபித்து என்னிடம் விண்ணப்பம் பண்ணினால் நான் கண்டிப்பாக உன் ஜெபத்துக்கு பதில் தந்து உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை அழிவுக்கு தப்புவித்து உனக்கு பரிபூர்ண சுகம் தந்து உன் வியாதியை குணமாக்கி உன் பிரச்சனையை நீக்கி உன்னை அழிவுக்கு தப்புவித்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களிக்கின்றார். ஆகவே நாம் இன்றிலிருந்து அவருடைய வசனத்தை பிடித்து அதன்படி ஜெபிப்போம். நம்முடைய நோய்களின்று விடுவிக்கப்பட்டு குணமாக்கப்பட்டு பிரச்சனைகள் நீங்கி அழிவுக்கு தப்புவித்து நாமும் நம் சந்ததிகளும் ஆசீர்வாதமாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா உமது வசனத்தை நாங்கள் விசுவாசித்து அதன் மூலம் ஜெபிக்கும் பொழுது எங்களை குணமாக்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இன்றிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவரும் உம் வசனத்தில் விசுவாசம் வைத்து அதன்படி ஜெபிப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி எங்களை ஆசீர்வதித்து எங்களை குணமாக்கி எங்களை வர்த்திக்க செய்து அழிவுக்கு தப்புவித்து எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.